சுப விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. இவரு ஏற்படுத்தக்கூடிய செலவுகள நீங்க நல்ல விதமா மாத்திக்கிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது சுப செலவுகளா மாற ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம குருவோட பார்வை சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுறது அப்படிங்கிறது நெறைய சொத்து சேர்க்கை இந்த மாரி விஷயங்கள ஏற்படுத்தக்கூடிய விதத்துல அமையும் அப்படிங்கிறதுனால, நீங்க அத ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி எனிஹவ் உங்களுக்கு 12ஆம் இட குரு விரயத்த ஏற்படுத்த போறாரு அப்டின்னாலும், நீங்க அந்த விரயத்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சொத்து வாங்குறது, இல்ல ஏதாவது ஒரு திருமணம் போன்ற வின் அ விசேஷங்களுக்கு அந்த பணத்த செலவு பண்ணது. இந்த மாரி நீங்களாவே முயன்று ஒரு செலவு பண்ணிக்கிறப்போ, அந்த விரயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களா மாற ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு இது விரயமாயிடுச்சே அப்டின்ற மாதிரியான மன வருத்தங்கள்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி நீங்க அத பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு 8ஆம் இடத்த பார்க்கக்கூடிய குரு பகவான் அங்க இருக்க சனியையும் சேர்ந்து பார்க்குறாரு அப்டிங்கிறதுனால, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெறைய வேலையில இருந்த நெறைய மன அழுத்தங்கள், பிரச்சனைகள், இல்ல வேலையே நெறைய பேருக்கு போயிருக்கும். வருமானம் குறைபட்டிருக்கும். இந்த விஷயங்கள்லாம் அவர் ஓவர் கம் பண்ண போறாரு. உங்களோட பேருக்கு என்னென்ன களங்கங்கள் ஏற்பட்டிருந்தாலும், அது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு வரக்கூடிய வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபிளாவே இருக்குது. நீங்க எல்லாத்தையும் ஒரு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையில தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த வாழ்க்கைய குடுக்க போறாரு. நீங்க குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது வியாழக்கிழமையில தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதன் மூலமா, இந்த விஷயங்கள நீங்க பூர்ணமா பெற்றுக்க முடியும்.